இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 9. இயேசு முள்முடியிலிருந்து வடியும் இரத்தம் கண்களை மறைக்க, கால்கள் கற்களில் மோத, சிலுவையின் பாரம் தோல் சதையை நசுக்க, நிலை தடுமாறி நினைவிழந்தவராக மண்ணில் சாய்கின்றார். வீழ்ந்தாலும் நம்பிக்கை இழக்கவில்லை. லட்சியத்தை கண்முன் கொண்டவராக மீண்டும் துணிவுடன் எழுகின்றார். விடாமுயற்சியோடு விடியலை நோக்கி வீறு நடை போடுகின்றார். வழியில் தடுக்கும் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி லட்சிய கனவோடு தடைகளை தகர்த்தி தம் பயணத்தை தொடர்கின்றார். வீழ்வதும் எழுவதும், வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்தவைகள் தானே வாழ்க்கை என்பார்கள். மனித வாழ்வில் வீழ்வதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் எழுவது மனித வாழ்வின் மனநிலையை பொறுத்தது. வீழ்வதன் எண்ணிக்கைக்கேற்ப எழுவதன் எண்ணிக்கையை யார் அதிகமாக கொண்ட மனநிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் சாதனையாளர்களாக மாறுகின்றார்கள். விழாமல் இருக்க முடிவதல்ல வாழ்வு, மாறாக வீழுகின்ற ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து எழ முயல்வதே நம் வாழ்வு என்பார்கள். நாம் உயிரோடு இருக்கின்றோம் அல்லது உயிர் துடிப்புடன் வாழ்கின்றோம் என்பது நாம் வீழ்கின்ற ஒவ்வொரு முறையும் எழுவதை பொறுத்தது. இங்கு நிலை குலைந்துள்ள இயேசுவின் மனதில் நிதானம் குறையவில்லை. இயேசுவின் உடல் முழுவதும் இரத்த கசிவும், உள்ளத்தில் இறை சித்தம் இறுகி போயிருந்தது. நாடி நரம்புகளில் உயிர் துடிப்பும் சிதைவும் ஏற்பட்டிருந்தாலும் நெஞ்சத்தில் நம்பிக்கை தீபங்கள் நிறைவாக இருந்தது. எனவேதான் சாய்ந்து சரிந்து விடாமல் தலை நிமிர்ந்து தம் பயணத்தின் இலக்கை நோக்கி நடக்க முயல்கின்றார். சிந்திப்போம். இன்று நமது சமுதாய வாழ்விலே கடன் சுமைகளாலும், கணவன் அல்லது மனைவியை இழந்த துயரத்தாலும், தொடர் தோல்விகளாலும், வேலையில்லா விரக்தியாலும், நோயாலும், குடும்ப வாழ்வின் கருத்து வேறுபாடுகளாலும் எல்லாம் இழந்து விட்டோம் என்ற மனநிலையில் வீழ்ந்து கிடப்போர் எத்தனை பேர். இன்றும் கவர்ச்சி கலாச்சாரத்திலும் விளம்பர உலகத்துக்குள்ளும் நம்மை இழந்து வழி தவறி கிடக்கின்றோம். மனதைரியம் பெற்றுவிட்டால் பாதங்கள் நடக்க வழி மறக்காது. பாதங்கள் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். சிலுவையில் வீழ்தல் நமது பலவீனங்களையும் அறியாமையையும் அகற்றி தெளிவு பெற்று வாழ அழைக்கின்றது. மன்றாடுவோம். அன்பான இயேசுவே, வாழ்வில் வரும் வீழ்ச்சிகளாலும் உடைந்து
வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 10. இன்று நலம் புரிந்த நல்லவருக்கா இந்த அவல நிலை? ஒருவரை கொலை செய்வதை விட அவமானப்படுத்துவது சுதந்திர கொடூரமானது. சுயமரியாதை மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. ஒரு மனிதனின் சுதந்திரத்துக்குள் அத்துமீறும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் இன்றோ எத்தனை அத்துமீறல்கள்! வறுமையை சாதகமாக்கி வறியோரை சூறையாடும் அக்கிரமங்கள், உடல் பலத்தில் குறைந்தவள் என்று பெண் இனத்திடம் நடத்தும் பாலியல் அத்துமீறல்கள், நாக்கு கூசாமல் பிறருக்கு எதிராக பரப்புகின்ற அவதூறு கதைகள், தனக்கு ஆகாதவர்களின் நட்பை சிதைக்க பயன்படுத்தும் அழுக்கு வார்த்தைகள், ஒளிந்திருந்து கொள்ளும் நச்சு பேர் வழிகள், அவதூறுகளால் எத்தனை பேரின் இதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கும். பிறருக்கு எதிராக பேசுகின்ற போதும் வதந்திகளை பரப்பும் போதும் இயேசுவின் நாடுகளை மீண்டும் களைந்து அவமானப்படுத்துகின்றோம். அவமானத்தின் உச்சகட்டம் நிர்வாணம் ஏற்றுக்கொள்ளுகின்றார் இயேசு. கடும் வெயிலில் தத்தி தத்தி கல்வாரி வந்தவரை சிலுவையை இறக்கிவிட்டு சிறு மனிதாபிமானமின்றி சிவந்த உடலில் ஒட்டியிருந்த சிவப்பு துணியை, மானத்தை காத்த மறைப்பு துணியை உரிந்து விட்டார்கள். என்ன கொடுமை! மேலாடை கொடுக்க சொன்னவருக்கு சிறு நூலாடை கூட இல்லை. இருப்பினும் தாங்கிக் கொண்டார் அவமானத்தை. அன்றைய நிர்வாணம் பெரும் அவமானம். எதிரான பழி, உண்மைக்கு எதிரான பொய், கண்ணியத்துக்கு எதிரான புறங்கூறல், கடமைக்கு எதிரான பொறுப்பற்ற தன்மை, கட்டிற்கு எதிரான விபச்சாரம், ஆசைக்கு எதிரான பேராசை, அதை தளத்துக்கு எதிரான புறக்கணிப்பு, பொது நலத்திற்கு எதிரான சுயநலம், தேவைக்கு அதிகமான பொருள் ஆசை என நாம் நமக்கு உள்ளும் வெளியும் அணிந்திருக்கும் உள்ளாடை, வெளியாடை, மேலாடை, தலை பாகை மற்றும் அருவருப்புக்குரிய அலங்கார நகைகளையும் கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம், செவிப்போம். அன்பு இயேசுவே, ஆடை அளிக்க முன்வந்த உண்மையை நிர்வாணப்படுத்தி நிந்தித்த எங்களின் இழிநிலையை நினைத்து மனம் வருந்துகின்றோம். இனியாவது நாங்கள் பிறரை அவர்களின் அமைதி என்னும் ஆடையை உரிந்து அவமானப்படுத்தாமல் அன்பு எனும் ஆடையை போர்த்தி பிறர் நலம் பெற வரந்தாருமாவேன். எங்கள் பேரில் பெயராயிரும் சுவாமி, எங்கள் பேரில் பெயராயிரும். Thank you.
பாடுகளின் பாதையில் கர்த்தர் இயேசுவின் 11ஆம் நிலை. இயேசுவின் அன்புக்கு பரிசாய் ஆணிகளை வழங்குகிறார்கள். கடவுளின் பெயரன்பை தமது வார்த்தையாலும் வாழ்வாலும் வெளிப்படுத்தியவர் 3 ஆணிகளுக்குள் முடக்கப்படுகின்றார். ஆணிகள் அடக்கிவிட்டன. பல்லாயிரக்கணக்கான மக்களின் நோய்களை தொட்டு குணப்படுத்தியவை கைகள் கட்டப்பட்டு விட்டன. உண்டையும் மண்டையும் அன்பினால் இணைத்தவரை ஆணிகள் சிலுவை மரத்துடன் இன்றைய சமூக வாழ்வில் வார்த்தை என்னும் ஆணிகளால் எத்தனை பேரை அடக்கி ஆழ்கின்றோம். எத்தனை மனிதர்களை நமது கடுமையான வார்த்தைகளால் குணமாக்கி நெஞ்சை ஊனமாக்கி அவர்களை வார்த்தைகளால் கட்டி போடுகின்றோம். நம்முடன் உறவாடும் சொந்த பந்தங்களை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தும் ஆணிகள் தான் எத்தனை எத்தனை. கடும் சொற்களால் காயப்படுத்தும் ஆணி, மற்றவர்களை மட்டம் தட்டி மடக்கும் ஆணி, குற்றம் கண்டுபிடித்தலை குறிக்கோளாக கொண்ட ஆணி, போட்டி மனப்பான்மையில் மற்றவரை வாழ விடாத ஆணி, பொறாமை என்னும் தீயால் மற்றவரை அழிக்க நினைக்கும் ஆணி. இவ்வாறு நாம் பிறரின் வாழ்வை பிளவை ஏற்படுத்தி பிறரின் வாழ்க்கையில் சாவுமணி அளிக்க துணியும் ஆணிகள் நம்முடைய அதிகரித்து விட்டன. இன்று சிறுவைகளை வீடுகளில் அல்லது வேலைக்களங்களில் வைப்பதற்கு அதிகமானோர் பயப்படுகிறார்கள். காரணம், துன்பங்கள் துயரங்கள் அதிகரித்துவிடும் என்ற அச்சம், பயம். இயேசு இன்று நம்மிடம் கேட்பது, சிலுவையை குற்றமாக கருதும் நீ அதனை உனது லட்சியத்தின் சின்னமாக, விடுதலையின் அடையாளமாக, மீட்பின் கருவியாக, ஆறுதல் தரும் சக்தியாக எப்போதாவது எண்ணியதுண்டா? இயேசு உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுத்ததால் சிலுவையில் உயர்த்தப்படுகின்றார். நாமும் வித்தியாசமானவர்களாக வாழ முற்படும் போது விமர்சிக்கப்படுவோம். இறையரசின் விழுமியங்களை வாழ்வாக்கும் பொழுது இடர்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் லட்சிய வாழ்வை நம்முள் நிலைநிறுத்தி வாழ்வை துணிவுடன் எதிர்கொள்ள முடிவோம். சிந்திப்போம். மகனே, மகளே, என் உடலில் இறங்கிய ஆணிகளை பார்த்து பரிதாபப்படும் நீ உன் வார்த்தைகளால் செயல்களால் எவரையும் சிலுவையில் அறையாதே. சிரிப்போம். இயேசுவே, ஆணி கொண்டவும் கைகளையும் கால்களையும் முத்தி செய்யவும் எவரையும் வருத்தும் வதைக்கும் ஆணிகளாக நாங்கள் திகழாமல் இருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
பாதையில் 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்பது அந்த இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூறிய வார்த்தைகளில் ஒன்று, நான் தாகமாக இருக்கின்றேன், நான் தாகமாக இருக்கின்றேன். கானா ஊரிலே தண்ணீரை ரசமாக்கிய இயேசு, சுமை சுமந்த சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று கூறிய இயேசு எண்ணற்ற மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளித்த அந்த இயேசு இன்று தாகமாக இருக்கின்றேன் என்று என் ஒருவரையை பார்த்து கேட்கின்றார். என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்க்க மாட்டீர்களா? தணிக்க மாட்டீர்களா? எனக்கு ஏதாவது நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்ற அவளுடைய அந்த ஏக்கம் ஒருவரையும் கேட்க வைக்கின்றது. நான் தாகமாக இருக்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவறான நிலைகளில் இருந்து, பாவ வாழ்க்கையில் இருந்து நீ மாற வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற அந்த சுயநல போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த இழிவான நிலையிலிருந்து நீ மாற வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். மற்றவனை அடித்து அடிமைப்படுத்தி வாடுகின்ற அந்த அநியாய வாழ்க்கையில் இருந்து நீ மீண்டும் வர வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பெருமானிக்கமற்ற தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இருந்து நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். இல்லாதது பொல்லாதது சொல்லி மற்றவர்களை ஏளனப்படுத்தி, மற்றவர்களுக்கு அவதூறு கூறி, மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்கின்ற அந்த இழி செயலில் இருந்து நீங்கள் மாற வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். குறிப்பாக போதை வஸ்துக்குள்ளே புதைந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, இளஞ்சுவதிகளே, மக்களே, அப்படிப்பட்ட அந்த இழி நிலையில் இருந்து, அந்த போதை வஸ்துக்குள்ளே உங்களை மாய்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த தவறான நிலையில் இருந்து நீங்கள் மனம் மாற வேண்டும், என்னிடம் வர வேண்டும் என்று நான் தாகமாக இருக்கின்றேன். என்னுடைய தாகத்தை நீங்கள் தணிக்க மாட்டீர்களா? உங்களுக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தாகத்தையாவது தணிக்க மாட்டீர்களா என்று இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூறப்போகின்ற பதில் என்ன? ஆமாண்டவரே, என்னுடைய தவறான வாழ்க்கையினால், மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே நான் வாழ்ந்து உமக்கு எதிராக பல பாவங்களை செய்த பாவியாக நான் மாறிவிட்டேனே ஆண்டவரே. இனிமேலாவது நான் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான மனமாற்றத்தை கண்டு உம்முடைய தாகத்தை தீர்க்க நான் ஆசைப்படுகிறேன் என்று எங்களால் கூற முடியுமா? என்னுடைய மக்களே, நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பது பட்ட மரத்தினால் செய்யப்பட்ட வெறும் சிலுவை அல்ல,
மாறாக அந்த பட்ட மரத்திலே பூத்த மலர்களை பூக்களை நீங்கள் தூக்கி செல்கின்றீர்கள் என்று நீங்கள் மறந்து விடாதீர்கள். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறிய அந்த வார்த்தையின் மூலமாக அந்த சிலுவையிலே மன்னிப்பு என்ற பூ உதிர்ந்தது. அம்மா, இதோ மகன், இதோ உன் தாய் என்று அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை முழுமையாக எமக்கு கொடுத்த அவருடைய அன்பு அங்கே மலர்ந்தது. எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறிய அந்த வார்த்தையின் மூலமாக நான் ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன், என்ன செய்தேன் என்பதின் நிறைவை அந்த மீட்பு அங்கே மலர்ந்தது. எனவே நீங்கள் தூக்கி செல்வது வெறும் பட்ட மரம் அல்ல, மாறாக அந்த சிலுவையிலே அந்த பட்ட மரத்திலே உதித்த மன்னிப்பு, அன்பு, மீட்பு என்ற பூக்களை தாங்கி செல்கின்றீர்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை நாங்கள் ஆடையாக மாற்றிக்கொள்வோம். அன்பை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். மன்னிப்பதன் மூலமாக அன்பு செய்து, அன்பு செய்வதன் மூலமாக மற்றவர்களை மன்னித்து அவருடைய மீட்பிலே பங்கு பெற ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவுளே. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. தாயின் மடியில் சேய். விழி திறந்த நாள் முதல் விழி மூடும் நாள் வரை, வாழ்வறிந்த நாள் முதல் சாவறியும் நாள் வரை, உயிரின் ஒவ்வொரு அணுவும் பேசுகின்ற, உதடுகள் உதிர்க்கின்ற சொல் அம்மா. உலக உறவின் உரிமை சொத்து அம்மா. உயிர்களை ஏற்றும் மறவாத உணர்வின் இருப்பு அம்மா. உறவுகளின் உண்மை உயிர் நாடியும் நமது அன்பு அம்மா. சிமியோன், இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்றார். 10 மாதம் உதிரத்திலும் 33 ஆண்டுகள் இதயத்திலும் இயேசுவை சுமந்த அன்னை மரியாள்
தமது உயிரற்ற உணர்வற்ற மகனின் திருவுடலை மடியில் சுமந்து அடைந்த வியாகுலங்களின் வழியை நம்மால் உணர முடிகின்றதா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அன்னையின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வாழ்வு பெற்ற குழந்தைகளின் நிலை என்ன? இன்று நமது சமுதாய வாழ்வில் வயதான காலத்தில் உனது நிழலில் வாழ துடிக்கும் பெற்றோரை எவ்வாறு புறந்தள்ளி வாழ நினைக்கின்றாய்? உன்னை பொறுத்தவரை அவர்கள் தாங்க முடியாத பெரும் சுமைகள். ஆனால் எப்பொழுதாவது அவர்களுடைய உடல் இருப்பு எத்துணை நன்மையானது என்று எண்ணியதுண்டா? உனது பிள்ளைகளை ஒழுக்கத்தில் வளர்க்கவும், உனது துன்ப துயரங்களில் ஆறுதலாக இருக்கவும், உனது அன்றாட வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும், உனக்காக அனுதினம் ஜெபிக்கவும் அவர்களின் பிரசன்னம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை உணர்ந்ததுண்டா? தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ கடவுள் அழைத்தார். ஆனால் தாயை காப்பதை தலையெழுத்து என்பதும், தாயிருந்த இடத்தில் தாரத்தை வைத்து தாயை தனிமைப்படுத்துவதும் பாவம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? உன்னை என்றும் மறவாத உலகின் உண்மையான உயிர் தாய் என்பதை உயிர் உள்ளவரை மறவாதே. வாழ்வில் திசை மாறி தடம் புரண்டு குடிக்காரனாக, உதவாக்கரையாக, ஒழுக்கமற்றவனாக வாழ்வை தொலைத்து வாடி வதங்கி தவிக்கும் போது பிள்ளைகளின் நிலை கண்டு மன்னிக்கும் தெய்வமாக மாறுவது தாய்மை என்னும் உள்ளமே. தாயின் தியாகம் இத்தருணியில் என்றும் போற்றப்படுகின்றது. இன்றும் யுத்தத்தால் இழந்து போன தம் பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோடும் கவலையோடும் தள்ளாடும் வயதிலும் தவிப்போடு வீதியில் போராடும் நம் தாய்மார்களின் பாசம் தாய்மையின் சிறப்பையும் பெருமையையும் சிந்திக்க வைக்கின்றது. சிந்தனை: ஒரு மனிதனின் மன்னிக்க முடியாத பாவங்களுள் ஒன்று தாயையும் தந்தையையும் புறக்கணிப்பது என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். வியாகுல தாயே, நீர் இறை திருவுளத்தை நிறைவேற்ற எண்ணில் அடங்கா துன்ப வேதனைகளை அனுபவித்து இறை திட்டத்தை நிறைவேற்றினீர். நாங்களும் வாழ்வில் வரும் தொடர் சுமைகளால் துவண்டு போகாமல் துணிவுடன் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இலக்கத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவுளே. நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் நிலை 14.
மீட்பின் கருவறையான கல்லறை. சிலரின் கல்லறைகள் கருவறைக்கு சமம். கல்லறை என்பது லட்சியத்துக்காகவும் கொள்கைக்காகவும் தம்மை விதையாக்கி கொண்டவர்கள் துயிலும் தூய்மை நிறைந்த உறைவிடம். மாபெரும் இயேசு மனமுறு எடுத்து மனிதனாக பிறந்தபோது மாட மாளிகைகள் கிடைக்கவில்லை. மாறாக மாட்டுக்கொடில்தான் கிடைத்தது. வாழும்போது கூட எண்ணற்ற நன்மைகள் செய்தவர் வரவேற்கப்படவில்லை. மாறாக நிராகரிக்கப்பட்டார். இறந்த போதும் கூட இம்மண்ணில் இடமில்லாமல் மாற்றான் கல்லறையில் விதையாக்கப்படுகின்றார். புதைக்கப்படுவதும் விதைக்கப்படுவதும் மண்ணுக்குள் தான். ஆனால் புதைக்கப்படுவது என்பது பூமியில் முடங்கி போவது, விதைக்கப்படுவது பூமியை பிளந்து கொண்டு வருவது. கல்லறை நமக்கு சொல்லும் பாடம், மனித வாழ்வு என்பது கல்லறைக்குள் முடிவதில்லை. மாறாக புதுப்பிறப்பின் ஆரம்பமாக எண்ணப்படுகின்றது. இறப்பு எம்மை தழுவிக்கொள்ளும் முன் நல்ல உறவுகளின் மூலம் இறவாமையை தழுவிக்கொள்ள வேண்டும் என்பதே இயேசுவின் கல்லறை தத்துவமாகும். கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். எங்களுக்காக பிறந்து பாடுபட்டு சிலுவை சாவை ஏற்று கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, நாங்களும் எமது பாவ நாட்டங்களையும் பலவீனங்களையும் புதைத்துவிட்டு புது மனிதர்களாக உமது சிலுவையின் நிழலில் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் கல்வாரி மலை மட்டும்